தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், அதே மாதிரி தற்போது அவர் அடுத்ததா எந்தெந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போக இருக்காரு? தூத்துக்குடியில எந்தெந்த பகுதிகள் அதிக அளவு கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கு? தூத்துக்குடியை பொறுத்தவரையிலே அந்த தாமிரபரணி ஆறு செல்லக்கூடிய அந்த பகுதியை ஒட்டிய இடங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நான் முன்பே குறிப்பிட்டது போல ஸ்ரீவைகுண்டம், அதே போல சாத்தான்குளம், அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரல் தாலுகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள் மிக கடுமையாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் பயணிக்க முடியாதபடி சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களுக்கு மேலாக இன்னும் கூட சில கிராமங்கள் தனி தீவு போல காட்சி அளிக்கின்றது. ஏனென்றால் ஊரை சுற்றிலும் தண்ணீர், ஊருக்குள் இருந்த வீடுகளுக்குள் இருந்த தண்ணீர் என்பது பெரும்பாலும் 90% மேல் வற்றிவிட்டது. ஆனால் ஊரை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது இன்னும் ஏரிக்குள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அந்த தண்ணீர் வடிந்தபாடில்லை. அவர்கள் ஊரிலிருந்து வெளியேற முடியாத சூழல் இருக்கின்றது. ஊரிலிருந்து மக்கள் வெளியில் சென்று வந்தால்தான் அவர்கள் வீடுகளுக்கு தேவையான காய்கறி, அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் பெற முடியும். தற்போது பெற முடியாத சூழல் இருக்கின்றது. ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றது. அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர், நம்முடைய தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் இவர்களெல்லாம் படகுகள் மூலமாக உணவுப் பொருள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொண்டு சென்று அது போன்ற கிராமங்களுக்கு விநியோகித்து வருகிறார்கள். மின்சாரத்தை பொறுத்தவரையில ஏறக்குறைய 50%க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இல்லாமல் தான் இருக்கின்றது. காரணம், தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில அண்டர் கிரவுண்ட் அந்த லைன் என்பது கிடையாது. முழுக்க முழுக்க ஈபி கம்பங்கள் தான் இருக்கின்றது. மின் கம்பங்கள் ஆங்காங்கே சாய்ந்து கிடக்கின்றது. பல இடங்களில் மின்சாரம் வழங்குவதற்கான அந்த வயர்கள் எல்லாம் கட்டாகி இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் சரி செய்த பிறகுதான் மின் வசதி என்பது செய்து தரப்படும், மின் இணைப்பு என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார். உடன் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கின்றார். தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களை பொறுத்தவரையில அவர் டெல்லியில இருந்தார் கடந்த 17ஆம் தேதி. எப்போது இந்த மழை வெள்ளம் என்று கேள்விப்பட்டாரோ அந்த உடனே தூத்துக்குடிக்கு விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து நேரடியாக விரைந்து வந்து அங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகம் அங்கே தொடர்ந்து இரவு பகலாக உணவு சமைத்து அவர் பரிமாறக்கூடிய அந்த காட்சிகள் கூட நாம் வெளியிட்டிருந்தோம். தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்போது இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றார். இந்த நிகழ்ச்சியில தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள், அதே போல அமைச்சர்கள் கீதா ஜீவன் அவர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் மற்றும் KN நேரு அவர்கள் ஆகியோர் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் முதலமைச்சரோடு சேர்ந்து சென்று ஒவ்வொரு பகுதிக்காக ஆய்வு செய்கின்றார்கள். அந்த பகுதியில எவ்வளவு மழை பெய்திருக்கின்றது, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, அவற்றிலிருந்து பொதுமக்கள் மீண்டு வர என்ன மாதிரியான நிவாரணம் தேவைப்படும், தமிழக அரசு என்னென்ன வசதிகள் செய்து தர வேண்டியுள்ளது, சாலைகள் சீரமைக்க வேண்டியுள்ளது, குடிநீர் வசதி உடனடியாக செய்து தர வேண்டியுள்ளது, வீடுகள் இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு வீடுகள் மீண்டும் கட்டமைப்பு செய்வதற்கு தேவையான அந்த நிதி உதவி செய்ய வேண்டி இருக்கின்றது. பலரும் ஆடு மாடுகளை இழந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான நிவாரண உதவி தர வேண்டி இருக்கின்றது. எனவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகாரிகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் மத்திய குழு வருகை தந்து அவர்கள் இந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்று பல்வேறு தாலுகாக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெல்லர்புரம் என்று குறிப்பிடக்கூடிய பகுதி அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி. எனவே அந்த பகுதியில மெல்லர்புரம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியில தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றார். உடன் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீதா ஜீவன் அவர்கள், அதே போல KN நேரு அவர்கள் உள்ளிட்டவர்களும் இருக்கின்றார்கள். உடன் துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக தூத்துக்குடி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மழைநீர் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும், மழைநீர் வெளியேற்றப்பட்ட இடங்களில் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகளை
விரைவாக வழங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.